வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதில் சர்க்கரை வியாதி குறித்து நாம் கலந்துரையாடி வருகிறோம். இனிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு, சர்க்கரை, டயபெட்டிக் எவ்வாறு உருவாகிறது, என்ன செய்தால் அது சரியாகும், என்ன செய்தால் தொடர்ந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும், ஒரு உடலில் ஒரு தொந்தரவு வந்துவிட்டது, ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் அதை முழுமையாக சரி செய்ய வேண்டுமா அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமா என்று பார்த்தால், முழுமையாக சரி செய்வதே மருத்துவம். கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது மருத்துவம் அல்ல. ஒரு வீட்டுல ஒரு ஒரு சாக்கடை நீர் தேங்கி இருக்கு அப்படின்னா அதை முழுமையா அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அப்பதான் அந்த இடம் தூய்மையாகும். சாக்கடை நீர் நமக்கு என்ன பாதிப்பு தரும்? ஒரு கெட்ட வாடையை தரும். அந்த கெட்ட வாடை நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சென்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அது தீர்வாகுமா? அது நமக்கு தீர்வாகாது. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த கழிவு நீரை முழுமையாக வெளியேற்றணும். அப்பதான் அந்த இடம் தூய்மையாகும். அதுபோல உடம்பில் ஒரு தொந்தரவு வந்துவிட்டது என்றால் அந்த தொந்தரவு வந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அந்த தொந்தரவை முழுமையாக சரி செய்வதற்கு பெயர் தான் மருத்துவம். இப்ப உடம்புல சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னாக்கா இதற்கான அடிப்படை காரணம் எதுவாக இருக்கும் என்று நாம் உற்று நோக்கி போய் பார்த்தோம் என்றால், நமது உடம்பில் இருக்கக்கூடிய செரிமான கோளாறின் வெளிப்பாடுதான் முழு ஆற்றலாக மாறாமல், முழு செரிமானம் நடக்காமல் கழிவு சர்க்கரை உடலில் உருவாகி அந்த கழிவு சர்க்கரை உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. அந்த சமயத்தில் தான் நமக்கு உடலில் பல்வேறு விதமான உபாதைகள், தொந்தரவுகள் ஏற்படுகிறது. கூடுதலாக சிறுநீர் வெளியேறுதல், தலைச்சுற்று ஏற்படுதல், உடல் சோர்வு ஏற்படுதல், உடல் மெலிந்து போதல் என பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படுகிறது. இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் செரிமான சக்தியை பலப்படுத்த வேண்டும். செரிமான சக்தியை பலப்படுத்துவதற்கு என்ன செய்வது? நவீன மருத்துவத்துல அதற்கு மருந்து இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகுதுங்க, இந்தாங்க ஒரு மருந்து. ஜீரணம் ஆகலை அப்படின்னாக்கா இந்தாங்க ஒரு மருந்து, மாத்திரை. பசியே எடுக்க மாட்டேங்குதுங்க, அதுக்கு ஒரு மாத்திரை. சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கலை, அதுக்கு ஒரு மாத்திரை. சாப்பிட்டேன் மோஷன் போகலை, அதுக்கு ஒரு மாத்திரை. மோஷன் போயிட்டே இருக்கு நிக்காம, அதுக்கு ஒரு மாத்திரை. தூக்கம் வரமாட்டேங்குது, அதுக்கு ஒரு மாத்திரை. அதிகமா தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, வேலையே பார்க்க முடியல, தூக்கமாவே இருக்கு அப்படின்னாக்கா தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை என்று எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக நவீன மருத்துவ முறை வந்துருச்சு. இயற்கையாக நமது உடம்பில் செரிமான சக்தியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பெரிய கம்பசூஸ்திரம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பசி வர வர உணவு சாப்பிடாம பசிக்காக காத்து இருக்கணும், பசிக்காக தவம் இருக்கணும். பசிக்காக தவம் இருந்தோம்னா பசி வரும், பசி வராமல்லாம் போகாது, பசி வரும். எப்ப பசி ஏற்படுகிறதோ பசி ஏற்படக்கூடிய நேரத்துல முழு கவனத்தோடு அமர்ந்து இருக்கிற உணவை சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வயிறு போதும் என்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். போதும் என்ற உணர்வு வரும்போது நம்ம சாப்பிட்றத நிறுத்திக்கணும். இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா செரிமானம் என்பது முழுமையாக நடக்கும், முறையாக நடக்கும். இதுதான் அடிப்படை. 15, 20, 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மருந்துகளை சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த 15, 20, 30 ஆண்டுகளாக இந்த முறையை நம்ம கடைபிடிக்கலன்னு அர்த்தம். ஒரே ஒரு முறை பசிக்காக காத்திருந்து பசி வரும்போது நம்ம உணவு சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அந்த பசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அந்த உணர்வு ஏற்படும் போது நம்ம உணவு சாப்பிடுவோம். உடம்புல 9 நவதுவாரங்கள் இருக்குங்க. 2 கண், 2 காது, 2 மூக்கு, வாய், மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள் என 9 விதமான நவதுவாரங்கள் இருக்கு.
இதுல எந்த துவாரமும் நமது கட்டுப்பாட்டில் கிடையாது. ரொம்ப மோசமான காட்சி பார்க்க கூடாதுன்னு கண்ணை நம்ம மூடி வைக்கலாம், நீண்ட நேரம் மூடி வைக்க முடியாது. ரொம்ப மோசமா பேசுறாருன்னு காதை பொத்தி வைக்கலாம், நீண்ட நேரம் பொத்தி வைக்க முடியாது. மூக்கு துவாரம், மூச்சு துவாரம் நம்ம அடைச்சு வைக்க முடியாது. மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம், ஆனா அது நிக்காது. இந்த எந்த துவாரமும் நமது கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒரே ஒரு துவாரம் மட்டும் நமது கட்டுப்பாட்டில் இருக்கு, அதுதான் வாய். நாம நினைச்சோம்னா எத்தனை மணி நேரம் வேணா வாய் திறக்காம இருக்கலாம், எத்தனை நாட்கள் வேணா வாய் திறக்காம இருக்கலாம். இப்ப தேவையில்லாத நேரத்துல வாயை திறந்து வயிற்றுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம வாய் வழியா கொடுக்குறோம் அப்படின்னா அது உடலுக்கு தொந்தரவு. தேவையில்லாத நேரத்துல வாயை திறந்து வார்த்தைகளை நம்ம வெளியே கொடுக்குறோம் அப்படின்னா அது மனசுக்கு தொந்தரவு. இந்த வாய் என்ற ஒரு துவாரம் மட்டும் நமது கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த ஒற்றை துவாரம் தான் இவ்வளவு சிக்கல்களுக்கு காரணம். அப்ப தேவைக்கு மட்டும் அந்த வாய் என்ற அந்த துவாரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நமக்கு உடம்புலயோ மனசுலயோ எந்த சிக்கலும் இருக்காது. தேவையில்லாத நேரத்துல அதை திறக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனையே வருது. அப்ப பசி வர வர காத்திருந்து பசிக்கும் போது முழு கவனத்தோட அமர்ந்து பொறுமையா நிதானமா நம்ம உணவு உண்ணக்கூடிய வாழ்வியல் முறைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா செரிமானம் என்பது முழுமையாக நடக்கும். சரி, நான் பசிச்சு சாப்பிட துவங்குறேன், எனக்கு சர்க்கரை வியாதி தொந்தரவு இருக்கு, இப்ப நான் என்னென்ன உணவுகள் சாப்பிடுறது என்ற அடுத்த கேள்வி நமக்கு இருக்கு. மருத்துவர்கள் ஒரு உணவு பட்டியல் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம கடைபிடிக்கலாமா, இல்ல வேற ஏதாவது உணவு முறைகளை நம்ம சாப்பிடலாமா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. நண்பர்களே, ஒரு விடயத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறணும். நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத இன்னொரு மனிதன் தீர்மானிக்கவே கூடாது. முதல்ல உணவு என்பது எனக்கானது, அது எனது உரிமை. எனது உரிமையை இன்னொருவரிடம் நான் ஒப்படைக்க கூடாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன சாப்பிட பிடிக்குமோ, எனக்கு என்ன உணவு கிடைச்சிருக்கோ அந்த உணவை நான் சாப்பிடணும். இங்க என்ன ஒண்ணு நடக்குது அப்படின்னாக்கா, அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாத நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த மருத்துவ கூட்டம் என்ன பரிந்துரைக்குது அப்படின்னா, உடம்புல சத்து பற்றாக்குறை இருக்கு, எனவே அதிக சத்து கொண்ட உணவுகளை நீங்க சாப்பிடணும் என்ற ஒரு உணவு முறையை பரிந்துரை செய்கிறது. அதற்காக பிரத்யேகமாக பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காம்ப்ளான் இது போன்ற குப்பைகளையும், இன்னும் கூடுதலாக பாதாம், பிஸ்தா இது போன்ற உயர்ந்த உணவுகளையும் பரிந்துரை செய்து. ஆனா இதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வசதி இல்லாத நிலையில் வாழக்கூடிய நபருக்கு இது போன்ற உணவுகளை பரிந்துரை செய்கிறது. நல்ல வசதியோடு செல்வந்தர்களாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு உடம்புல பலவிதமான தொந்தரவுகள் இருக்கு, கொழுப்பு அதிகமா சேர்ந்துருச்சு, சர்க்கரை கூடிருச்சு, பிபி இருக்கு உங்களுக்கு, எனவே இதெல்லாம் எதையுமே சாப்பிடக்கூடாது. கேழ்வரகு கூழ் குடிங்க என்று நேர் எதிராக, அவரது வாழ்க்கை சூழலுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய உணவு முறைகளை பரிந்துரை செய்யும். இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். கண்ணெதிரில் என்ன உணவு இருக்கோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது உடம்புக்கு ஆற்றல். பல முறை நம்ம பார்த்திருக்கோம், பசிக்கும் போது பட்டாணி சாப்பிட்டா அது உடம்புக்கு சத்து. பசிக்கும் போது ஒரு டீ குடிச்சோம் அப்படின்னாக்கா அது உடம்புக்கு சத்து. பசிக்கும் போது பழைய சோறு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அது உடம்புக்கு சத்து. பசியே இல்லாத நேரத்துல பிரியாணி வாங்கி வச்சு சாப்பிட்டா அது உடம்புக்கு அழுக்கு. பசியே இல்லாத நேரத்துல பாதாம் பருப்பு வாங்கி வச்சு சாப்பிட்டா அது உடம்புக்கு அழுக்கு. உணவை சத்தாக மாற்றுவது உடல். உடல் கேட்கும் போது உணவு கொடுக்கணும். உடல் உணவை எப்படி கேட்கும் அப்படின்னா பசி மூலமா கேட்கும். அப்ப பிடித்த உணவுகளை சாப்பிடலாம். அது சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, இல்லாம சாதாரணமாக இருந்தாலும் சரி, பிடித்த உணவுகளை சாப்பிடலாம். வயிறு கேட்டு உணவு தரணும், இதுதான் அடிப்படை. பசித்து புசி, இதை விட ஒரு பெரிய பழமொழி உலகத்துல இருக்கவே முடியாது. ஆரோக்கியத்திற்கான அடிப்படை சொல் எதுவென்றால் பசித்து புசி. பசிச்சா சாப்பிடுங்க, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். இதை விட ஒரு சிறந்த தத்துவம் உலகத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்னாக்கா வாய்ப்பே கிடையாது. இந்த ஒரு திருக்குறளை கடைபிடிக்கக்கூடிய மனிதன் மருத்துவமனை வாசற்படி மிதிக்காமல் இறுதி நாள் வரை வாழ முடியும். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கை என்றால் இந்த உடல். இந்த உடலுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டாம். யாருக்கு என்றால்
உண்ட உணவு முழுமையாக செரிமானமானதை உணர்ந்து அடுத்த வேளை உணவு சாப்பிட்றவங்களுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டாம். இது வள்ளுவனின் வாக்கு. அப்போ இவ்வளவு நாட்கள் நம்ம தொடர்ச்சியாக மருந்துகளை பயன்படுத்தி வரோம் அப்படின்னாக்கா, உண்ட உணவு செரிமானம் ஆச்சா ஆகலையான்னு பார்க்காம கடிகார நேரத்துக்கு நம்ம உணவு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துல இருக்கும். இந்த பழக்கத்தை நம்ம மாத்தி கொண்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மேலோங்க துவங்கும். இப்ப இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அமுக்கி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பசிக்காத நேரத்துல நம்ம சாப்பிட்ட உணவு அது குப்பையாக மாறி கழிவாக மாறி அது தானாக உடலை விட்டு வெளியேறும் போது அது எந்தெந்த விதத்துல வெளியேறும் அப்படின்னாக்கா, சளியாக வெளியேறும், மலமாக வெளியேறும், பேதியாக வெளியேறும், சிறுநீராக வெளியேறும், வியர்வையாக வெளியேறும், தோள்களில் நமைச்சல் உணர்வு ஏற்படுத்தி நமைச்சல் வழியாக நச்சு நீர்களாக அந்த கழிவுகள் வெளியேறும். இப்படி உடலில் பல விதமாக அந்த கழிவுகள் வெளியேற துவங்கும். அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு அனுமதிக்காமல் அந்த கழிவுகளை உடலுக்குள்ளேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்தாமல் இருந்தாலே போதும். கழிவுகள் தானாக உடலை விட்டு வெளியேறும், உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் மேலோங்க துவங்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லுகிறது, சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட். ஆரோக்கியமான உடம்பில் இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் என்று சொல்லுகிறது. அப்போ நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் மந்திரம். நமது முன்னோர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தத்துவங்களையும் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா ஆரோக்கியமாக வாழலாம். இப்ப சர்க்கரை வியாதி நோயாளிக்கு வரலாம், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான், நான் என்ன சாப்பிடணுங்கிறத இன்னொருகிட்ட ஒப்படைக்க கூடாது. எனக்கு பிடித்த உணவு எது வேணா சாப்பிடலாம். இதை கேட்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏங்க உடம்புல சுகர் வந்துருச்சு, எது வேணா சாப்பிடணும்னு சொல்றீங்க என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். ஆமாங்க, சுகர் வந்துருச்சு, அதனாலதான் எது வேணா சாப்பிடலாம்னு சொல்றேன். சர்க்கரை வியாதி என்பது அது ஒரு உயிர்கொல்லி நோய் என்றது போல சித்தரிக்கப்பட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சர்க்கரை வியாதி இருக்கு என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபருக்கு அவர் எந்த ஒரு ரசாயன மருந்து மாத்திரைகளையும் பயன்படுத்தல, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு அவர் போல. அப்படிப்பட்ட நபருக்கு அவர் நினைச்சதை சாப்பிட்டு கொண்டு இருக்காரு. அந்த ஒரு நபருக்கு இது நாள் வரை கூடுதலாக ரத்த அழுத்தம் வந்திருக்கு, சிறுநீரகங்கள்ல தொந்தரவு ஏற்பட்டு இருக்கு, கண்ணுல தொந்தரவு ஏற்பட்டு இருக்கு, இதயத்துல தொந்தரவு ஏற்பட்டு இருக்கு, மலட்டுத்தன்மை ஏற்பட்டு இருக்கு, கால்கள்ல புண்ணு வந்திருக்கு, புண்ணு ஆறல, காலையே வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு உலகத்துல எவர் ஒருவராவது இருக்காங்களா? சக்கரை வியாதி இருக்கு, அதுக்கு மருத்துவம் பார்க்கல, அதனால இந்த தொந்தரவெல்லாம் வந்துருச்சு என்று ஒருவரையாவது நாம் கை காட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சர்க்கரை வியாதி இருக்கு என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் தொடர்ந்து அந்த வியாதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போதுதான் அவருக்கு ரத்த அழுத்தம் கூடுது, இதயத்துல அடைப்பு ஏற்படுது, கண்கள்ல பார்வை குறையுது, மலட்டுத்தன்மை ஏற்படுது, கால்கள்ல புண்ணு வருது, இறுதியா காலையே வெட்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்குது? சர்க்கரை வியாதி தொந்தரவுகளுக்காக தொடர்ச்சியாக மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தானே நடக்குது. அப்ப சர்க்கரை வியாதியினால இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் கூடுதலாக வந்ததா, அல்லது சர்க்கரை வியாதி தொந்தரவை சரி செய்ய வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு வருதா என்றால் தொடர்ந்து மருத்துவம் பார்ப்பவர்களுக்குத்தான் வருகிறது. இது நிதர்சனமான உண்மை, கண்ணெதிரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உணவு முறையும் வாழ்வியல் முறையும் நம்ம சரியா கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா எந்த தொந்தரவும் கிடையாது. கிடைத்த உணவை சாப்பிடலாம், உடல் கேட்டு தேவைக்கு சாப்பிட்டால் போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதுவானாலும் அளவோட சாப்பிட்டுக்கலாம். என்னோட அளவை இன்னொருத்தர் நிர்ணயிக்கவே முடியாது, என்னோட அளவை நான் தான் நிர்ணயிக்க முடியும். இப்ப காலையில எத்தனை மணிக்கு நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறத இப்ப நம்மளால சொல்ல முடியும். ஆனா எத்தனை மணிக்கு நமக்கு காலையில பசிக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்மளால சொல்ல முடியாது. முன்முடிவு நம்மால் எடுக்கவே முடியாது. காலையில நான் சாப்பிடும்போது எவ்வளவு உணவு சாப்பிடுவேன் அப்படிங்கிறத என்னால இப்ப சொல்ல முடியும். எத்தனை இட்லி சாப்பிடுவேன், எவ்வளவு சோறு சாப்பிடுவேன், எத்தனை பூரி சாப்பிடுவேன், எத்தனை தோசை சாப்பிடுவேன் அப்படிங்கிறத
இப்ப நம்மளால முன்கூட்டி சொல்ல முடியும். ஆனால் காலையில் நான் சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்டால், எத்தனை தோசை சாப்பிட்டால் எனது பசியை என்னால் ஆற்றிக்கொள்ள முடியும், பசி அடங்கும் அப்படிங்கிறத இப்ப நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையே முன்கூட்டி நம்மளால தீர்மானிக்க முடியாதுங்கிற பட்சத்துல இன்னொரு மனிதனுடைய உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை, இன்னொரு உடலுக்கு தேவையான ஒரு தேவையை எப்படி இன்னொரு மனிதனால் தீர்மானிக்க முடியும்? அப்ப அளவு அப்படிங்கிறது பொதுவானது இங்க எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அளவு இருக்கு. சில நேரத்துல நமக்கே தெரியும், நம்மளா எவ்வளவு சாப்பிட்டோம் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம உணவு சாப்பிட்டு இருப்போம். சில நேரத்துல அதே உணவை 2 வாய் சாப்பிடும் போதே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும், போதும் அப்படின்னு எடுத்து வச்சிருவோம். அப்ப எல்லா நேரத்திலையும் ஒரே அளவு கிடையாது. மிகையினும் குறையினும் நோய் செய்யும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எவ்வளவு பொன்மொழிகள் முன்னோர்கள் கொடுத்து சென்று இருக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்படின்னாக்கா மிக எளிமையாக ஆரோக்கியமாக வாழலாம். இது எதுவுமே உற்று நோக்க தேவையில்லை. வயிறை ஒண்ணு மட்டும் கவனிச்சா போதும். ஒவ்வொரு முறையும் உணவு கொடுக்கும்போது நம்ம வயிறு கிட்ட நம்ம பேசலாம். எப்ப பசிக்குதா, சாப்பிடலாமா, சாப்பிடலான்னு வயிறு சொல்லிச்சுன்னா சாப்பிடலாம். மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும், சிந்தனை சொல்லிக்கொண்டே இருக்கும், புத்தி சொல்லிக்கொண்டே இருக்கும், இப்ப சாப்பிடலாம், இப்ப சாப்பிட வேண்டாம், இன்னும் நேரம் ஆகல, நமக்கு இன்னும் ஷிஃப்ட் முடியல என்று அறிவு, புத்தி, மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும். உடல் சொல்லும், உடல் உணர்த்தும், இப்ப பசிக்குது சாப்பிடலாம் என்று. அப்போ உடலின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளித்து உணவு கொடுத்தோமேயானால் எந்த சிக்கலும் கிடையாது. இன்று நாம் உணவு உண்ணும் போது அந்த உணவில் கலந்திருக்கக்கூடிய பல பொருட்களை நம்ம ஒதுக்கிறோம். எந்த பொருளை எல்லாம் நம்ம ஒதுக்குறோமோ அந்த பொருளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக சர்க்கரை வியாதி நோயாளிகள், நான் பெருவாரியாக உணவை யாருக்கும் பரிந்துரை செய்ய மாட்டேன், பிடிச்சதை சாப்பிடுங்க என்று சொல்லுவேன். ஆனால் இந்த சர்க்கரை வியாதி தொந்தரவிலிருந்து முழுமையாக மீள வேண்டும், அதீத தொந்தரவு இருக்கிறது, நீண்ட நாட்களாக உடல் உபாதையில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்களுக்கும், இந்த தொந்தரவு எனக்கு வந்துடவே கூடாது வாழ்க்கையில என்ற மனநிலையில் இருப்பவருக்கும் ஒரே ஒரு ஆலோசனை கொடுப்பது எனது வழக்கம். உணவு சாப்பிடும்போது அந்த உணவு மொத்தமா நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம். அதுல சில பொருட்களை மட்டும் நம்ம ஒதுக்குவோம். அந்த சில பொருட்கள்ல ஒதுக்குறதுல மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு பேர் கருவேப்பிள்ளை. அந்த கருவேப்பிள்ளையை ஒதுக்காம தொடர்ந்து உணவுல நம்ம சேர்த்து சாப்பிட்டு கொண்டே வந்தா எவ்வளவு வீரியம் கொண்ட சர்க்கரை வியாதி நோயாளிகளாக இருந்தாலும் அந்த தொந்தரவிலிருந்து வெகு விரைவாக மீண்டு வர முடியும். குறிப்பாக கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை சட்னி, இட்லி மாவு அரைக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து அதுல அரைச்சி அதுல கூடுதலாக வெந்தயம் சேர்த்து அதுல இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளவு அற்புதமாக இருக்கும், உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். கருவேப்பிள்ளைக்கு அவ்வளவு மருத்துவ குணம் உண்டு. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே அதை தொடர்ந்து ஒதுக்கி கொண்டே வரும். சர்க்கரை வியாதி தொந்தரவு மட்டும் கிடையாது, செரிமானத்திற்கு அவ்வளவு முக்கிய பங்காற்றும். உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சமநிலைப்படுத்தும். அதுவும் தவிர 6 சுவைகள் இருக்கிறது. இனிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், கசப்பு, புளிப்பு என்று 6 சுவைகள் உள்ளது. இதில் 5 சுவைகளை நாம் தொடர்ந்து சாப்பிடுவோம், ஒரு சுவையை தவிர்த்து விடுவோம். அந்த ஒரு சுவை கசப்பு சுவை. அந்த தவிர்க்கக்கூடிய அந்த கசப்பு சுவையை தொடர்ந்து நாம் பயன்படுத்தினோமேயானால் இந்த தொந்தரவிலிருந்து, இந்த சர்க்கரை வியாதி என்று சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதையிலிருந்து நம்ம மீண்டு விடலாம். எதையெல்லாம் நம்ம தவிர்த்து வரோமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறணும், எதையெல்லாம் அதிகம் சேர்த்து கொள்கிறோமோ அதை கொஞ்சம் ஒதுக்கணும், குறைக்கணும். அவ்வளவுதான் விஷயம். 6 சுவைகள்ல 3 சுவைக்கு ஒரு தன்மை இருக்கு, 3 சுவைக்கு வேறொரு தன்மை இருக்கு. இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, உப்பு சுவை, இது 3மே ஒட்டும் தன்மை கொண்டது. இது 3மே அமிலத்தன்மை கொண்டது. இந்த 3ம் கூடும்போது தொந்தரவு அதிகமாகும்.
நான் சொல்லுவது இயற்கையானது கிடையாது, இன்று நாம் பயன்படுத்துவது. இயற்கையானதை பெருசா நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஒரு இனிப்பு பலகாரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்கா அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். புளிப்பு சுவை பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். உப்பு சுவை போன்ற உணவுகள் பிசு பிசுப்பா ஒட்ட ஆரம்பிச்சிடும். மீதம் இருக்கக்கூடிய 3 சுவைகள் இருக்கு: கசப்பு, துவர்ப்பு, காரம். இந்த 3 சுவைகளும் ஒட்டும் தன்மை கொண்டது கிடையாது. இது 3 பெருசா ஒட்டாது. அப்போ ஒட்டும் தன்மை இல்லாத உணவுகளை கூடுதலாக நம்ம எடுத்துக்கலாம். காரம், காரம் என்ற உடனே நமக்கு மிளகாத்தூள் காரம் தான் ஞாபகத்துக்கு வரும். காரம் என்பது மிளகாத்தூள் காரம் கிடையாது. சுக்கு, மிளகு, திப்பிலி, துளசி, கற்பூரவல்லி, இது போன்ற காரச்சுவைகள். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு ஈடு இணை உலகத்துல எது ஒண்ணும் கிடையாது. இது போன்ற காரச்சுவைகள். கசப்பு சுவை, பாகற்காய், வேப்பங்கொழுந்து, வெந்தயம், இது போன்ற கசப்பு சுவைகள். துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகள் பிரத்யேகமாக நமக்கு கிடைக்கும். வாழைப்பூ அவ்வளவு நல்லது உடலுக்கு. உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு உணவு துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகள். இது போன்ற காரச்சுவையும் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் கூடுதலாக சேர்த்துக் கொள்ளலாம். இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கொண்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளலாம். மற்றபடி இந்த சுவை கொண்ட உணவுகள் எந்தெந்த பொருட்களில் இருக்கு என்பதை பிரத்யேகமாக தேடி கண்டறிந்து நாம் உணவு உண்டு வந்தோமேயானால் இருக்கக்கூடிய தொந்தரவு அது எத்தனை ஆண்டுகால தொந்தரவாக இருந்தாலும் பரவாயில்லை. அது சர்க்கரையின் அளவு 500ஆக இருந்தாலும் பரவாயில்லை, 5000ஆக இருந்தாலும் பரவாயில்லை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்கும் போது பல்வேறு விதமான உடல் சிக்கல்களிலிருந்து நம்மால் முழுவதுமாக மீண்டு வெளியேற முடியும். உடல் உபாதைகள் இல்லாமல் வாழ முடியும். இதுதான் அடிப்படை. எவ்வளவு காசு பணம் பொருள் இருந்தா என்ன பயன்? உடம்பு சுகமா இருந்தாதான், உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதானே இதை நம்ம அல்லால அனுபவிக்க முடியும். உடம்புல ஒரு சீக்கு வந்துருச்சு, தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னாக்கா இவ்வளவு பொருள் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு பொருள், எந்த ஒரு உறவு நம்மோட இருக்கோ அதை நம்ம பெருசா கண்டுக்கிற மாட்டோம். எது நம்மிடம் இல்லையோ அதை தான் நம்ம பெருசா கண்டுப்போம். நம்ம கூடவே இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாது. அது நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் அதை நினைச்சு நம்ம வருத்தப்படும். இப்போ ஆரோக்கியம் நம்ம கூடவே இருக்கு இல்லைங்களா? அதனால இந்த ஆரோக்கியத்தோட அருமை பெருமை நமக்கு தெரியாது. ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில போய் படுத்திருக்கும் போதுதான் இந்த ஆரோக்கியத்தோட அருமை நமக்கு தெரியும். எனவே இருக்கும் போதே அதை நம்ம தக்க வச்சுப்போம். அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உடன் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அது நம்ம கூடவே இருக்கு, அதை நம்ம புறக்கணிக்க கூடாது என்ற மனநிலையில் நாம் பயணித்தோம் அப்படின்னா இந்த கிடைத்த வாழ்க்கை ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயின்றி நீண்ட நாட்கள் சுகமாக, சுபிக்ஷமாக நம்மால் வாழ முடியும். இதுதான் வாழ்வியல், இதுதான் மருத்துவம். இதை விட்டுட்டு ஆன்டிபயோட்டிக் பிரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கறதுக்கு பேர் மருத்துவம் கிடையாது. நமது முன்னோர்கள் ஒருவருமே மருத்துவம் போய் படிக்கல, ஆனா ஒவ்வொருவரும் மருத்துவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பலருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப தலைவலிக்குது அப்படின்னாக்கா சரி ஒரு வேளை சாப்பிடாத, அப்படி போ ஓரமா ஓய்வெடு, 10 போடு, நெத்திக்கு 10 போடு, சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. வயித்தால போகுது என்ன பண்றது அப்படின்னாக்கா தண்ணி மட்டும் குடி, வேற எதுவும் குடிக்காத, வேற எதுவும் சாப்பிடாத. தண்ணி குடிக்க குடிக்க அந்த இருக்கிறதெல்லாம் அப்படியே அலசி வெளியே போகும், சரியாயிரும். வீட்டுல தேன் இருக்கா, வெல்லம் இருக்கா, கொஞ்சம் சாப்பிடு, சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. இது மருத்துவம். நம்ம முன்னோர்களை மதிக்கல, அவர்கள் கற்றுக் கொடுத்த மருத்துவத்தையும் மதிக்கல. நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம எதை கொடுத்துட்டு போக போறோம்?
எதை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னா, சொத்து சுகம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துட்டு போவோம். நம்மள்ட்ட இருக்கிற சொத்தையும் கொடுத்துட்டு போவோம், சுகத்தையும் கொடுத்துட்டு போவோம். நம்மள்ட்ட சுகம் இருந்தா கொடுத்துட்டு போவோம், நம்மள்ட்ட நோய் இருந்தா அதை தான் கொடுத்துட்டு போக முடியும். சொத்து மட்டும் கொடுக்கறது இல்ல, சுகத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறோம். அதுதான் வழக்கமாக சொல்லுவாங்க. பிள்ளைக்கு என்ன சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்குமோ, என்ன சொத்து சுகத்தை அவங்களுக்கு தரப்போறோமோ என்றுதான் சொல்லுவார்கள். எனவே இந்த கிடைத்த வாழ்க்கையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பல உயிரினங்கள் வேறு ஒரு உயிரினமாக பிறந்திருக்கிறது, நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை அடுத்த ஒரு முறை நமக்கு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வோம் என்று கூறி, இந்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு 2 அல்லது 3 நபர்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக திரு பாண்டிதுரை சார், தேனி, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். நீங்க வீடியோ தொடறீங்க, வீடியோ தொடாதீங்க. அன்மியூட்னு வரும் உங்களுக்கு, நீங்க அன்மியூட்டை தொடலாம். ஓகே சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்பீடுக்கு அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நண்பர் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நம்ம உடம்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் பக்கமே தலை வச்சு படுக்க வேண்டியதில்லை. அதுவாக இதை அனைவரும் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் ரொம்ப நண்பர்களுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாரங்கிறாங்க, அந்நியாரம் எந்திரிக்கிறதாங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயா இல்லைங்க ஐயா, இன்றைய பதிவு குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குன்னா அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க ஐயா. சரி 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 சார், சரி சார். இப்போ சார், சுகர் புண்ணுக்கு மருந்தே ஹாஸ்பிட்டலே ஆற்ற முடியாம விரல் எடுக்கிறாங்க, கால் எடுக்கிறாங்க. அதுக்கு வேற மாற்று வழி என்னங்கய்யா? அதுதாங்க ஐயா ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதாங்க, ஏன்னா அவ்வளவு அதுதான் ஒரு வாரமா பேசிட்டு இருக்கேன். சின்ன புண்ணு விரல் எடுத்துறாங்க, காலவே எடுத்துறாங்க. எல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. பசியை கவனிச்சு சாப்பிட்டு, பிடிச்ச உணவை சாப்பிட்டு, தூங்க வேண்டிய நேரத்துல முறையா தூங்கி, இந்த சரியா முறையா எளிமையா இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த புண்ணு தானா ஆறுங்க ஐயா, ஆறாமல்லாம் போகாது. மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் புண்ணு ஆறாது, மாத்திரை சாப்பிட்றத நிப்பாட்டும் போது புண்ணு ஆறும். சரிங்களா? நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. அடுத்து திரு முத்துக்குட்டி சார், இங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். நீங்க இன்னைக்கு சொன்னதுல எந்த வார்த்தையும் நம்ம தவிர்க்க முடியாது, எல்லாமே உண்மை. ஆனா பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சுகர் பேஷண்ட் தான் அடிக்கடி பசிக்குங்கிற இதை சொல்றாங்க, அதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல, அதுதான் நான் துவக்கத்துல ஒரு 2 தினங்கள் நான் சொன்னது. சாப்பிட்ட உணவு முழு ஆற்றலாக மாறல, அவங்களுக்கு ஜீரண சக்தி நடக்கல, முழு ஆற்றலாக மாறல, அது கழிவாக மாறுது. கழிவை உடம்பு தூக்கி வெளியேற்றுது. அவருடைய வேலையை அவர் இயல்பா செய்யறாரு, வேலை செய்யறதுக்கு உடம்புல ஆற்றல் பத்தல, ஏன்னா சாப்பிட்ட உணவு ஆற்றலா மாறல. இப்ப அவருக்கு பசி உணர்வு ஏற்படுது, மீண்டும் சாப்பிட சொல்லுது. மீண்டும் அவர் சாப்பிட்றாரு, உடம்புல முழு செரிமானம் நடக்காம ஆற்றல் கிடைக்கல. அவருடைய வேலையை செய்யும் போது வேலைக்கு தேவையான ஆற்றல் பத்தல, அதனால மீண்டும் பசிக்குது. இப்ப என்ன பண்ணணும்னா செரிமானத்தை பலப்படுத்தணும். செரிமானத்தை பலப்படுத்துறதுக்கு பசி வர வர காத்து இருக்கணும். அவருக்கு இப்ப தற்காலிகமா எடுக்குது பாத்தீங்களா, அது இல்ல பசி. அப்ப பசி வர வர காத்து இருக்கணும் அப்படின்னாக்கா, விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா, விரதம் இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையுமே வெளியேறும். அடுத்து ஒரு பசி வரும், அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா போதும். தேவையை விட கூடுதலா சாப்பிட்டுட்டாலும் நமக்கு செரிமானம் முழுமையாக நடக்காது.
ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னாக்கா, சும்மா இருந்தால் சுகம் கிடைக்கும் ஐயா. பசிக்காத நேரத்துல சாப்பிடாம சும்மா இருந்தா போதும். பசிக்கும் போது சாப்பிடலாம், சாப்பிடும்போது பேசாம டிவி பார்க்காம ஒற்றை மனநிலையில இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா போதும். இந்த பசி செரிமானத்தை பற்றி தான் கடந்த ஒரு இந்த சர்க்கரை வியாதியை பத்தி பேசும்போது ஒரு 2 தினங்களுக்கு அதை பத்தி நான் பேசியிருந்தேன். நன்றிங்க ஓகே ஐயா. சார். ஓகே சார், நன்றி தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அடுத்து திரு ரவி சார், NS, நீங்க பேசலாம். சார் குட் மார்னிங் சார். வணக்கம். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க கேக்குதுங்க. சார் PPA ஸ்பீக்கர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சார். சார் நீங்க சொன்னது கேட்டு அப்படியே சூப்பரா இருக்கு சார். ஒரு மாசத்துக்கு மேல இன்னைக்கு 22 நாள் சார் மாத்திரை சாப்பிட்டு. மாத்திரைங்கிறது சாப்பிடறதில்ல சார். உடம்பு நல்லா ஆரோக்கியமா காலைல எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்க உங்க இது கேட்கறதுக்காகவே 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் பண்ணிட்டு தான் பேசுறேன் சார் உங்ககிட்ட. ஆனா எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடறதில்ல சார். சுகர் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். சூப்பரா சார், ஆரோக்கியமா இருக்க, நல்லா இருக்கு சார். நீங்க நீடோடி வாழணும் சார். ஏன்னா தெரியாம ஒரு 2 இயர்ஸா நம்ம மருந்து நிறைய சாப்பிட்டோம் சார். நிறைய சுகர் மருந்து அது இதுன்னு சொல்லி அப்படியே ஜாஸ்தி ஆயிருமோ கம்மி ஆயிருமோ. ஒரு நாள் டெஸ்ட் எடுத்த 160 இருக்கு, ஒரு நாள் 180 இருக்கு. காலையில நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் தைரியமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி இப்ப சூப்பரா இருக்கு சார். நல்லா ஆரோக்கியமா இருக்கு சார். நீங்க கடவுள் சார். நீங்க உங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். இப்ப நல்ல ஆரோக்கியமா அந்த சுகர் நீங்க நினைப்பே இல்லை சார். சூப்பரா இருக்கு சார். சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். நன்றி தேங்க்யூ சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி. சுமதி ரவீந்திரன், நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு சுகர் பிபி இருக்கு. ஒரு 4-5 வருஷமா மருந்து மாத்திரைகள்லாம் விடாம தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்பதான் இந்த மாதிரியான மீட்டிங் அட்டன் பண்றேன். இன்னும் அதிகமான விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கல. நான் நினைக்கணும், அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்கு. இனிமேல் நான் தொடர்ந்து கேட்பேன். அதோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைய பதிவுல பசிக்காம சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்ப மருந்து மாத்திரைகளை இப்போ ஒரு ஐயா ஒருத்தர் பேசினார் எனக்கு முன்னாடி. இப்ப சாப்பிடாம விட்டேன், சுகரை பத்தி கவலைப்படல அப்படிங்கிறாரு. அது எப்படி நிறுத்தணும், எப்படி அளவா கொள்ளணும் அப்படிங்கறது எனக்கும் தெரியணும். மருந்து மாத்திரை எல்லாம் முழுசா சாப்பிடாம விடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்றத எப்படி நிறுத்தணும் அப்படின்னாக்கா, மருந்து மாத்திரையை நம்ம வீட்டுல ரெடி பண்ண போறது இல்லைங்க ஐயா. கடையில தான் போய் வாங்க போறோம். கடையில போய் வாங்காம இருந்தோம் அப்படின்னாலே மருந்து மாத்திரை நம்ம வீட்டுல இருக்காது. முதல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மருந்து மாத்திரையை நிறுத்துறதுக்கு முன்னாடி, இது இல்லாம நான் நல்லா இருக்கணும்னு முதல்ல மன ரீதியா நினைக்கணும். அந்த நினைப்பு நம்மள வாழ வைக்கும். இது இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற மனநிலை தான் நம்மள நோயாளியாவே வச்சிருக்கு. எந்த ஒரு மனிதனும் மாத்திரையை சாப்பிடும்போது விரும்பி எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. மருத்துவர் கொடுத்திருக்கக்கூடிய பயம், அந்த பயத்துல தான் தொடர்ந்து அதை சாப்பிட்டு கொண்டே இருக்காங்க. இந்த சனியங்கிட்ட இருந்து எப்ப தொலைவும்னு தெரியலையேங்கிற மனநிலையில தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மாத்திரை மருந்து இல்லாம நான் நல்லா இருக்கணும், முதல்ல இதை நினைப்போம், அதுக்கான வழி நமக்கு பிறந்துரும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அவ்வளவுதாங்க ஐயா. அதுல ஒரே ஒரு விஷயம், நீங்க சொன்னது உண்மை சார். நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பிபி மாத்திரை சாப்பிடல. பிபி பார்த்துட்டு உங்களுக்கு 150/90 என்னவோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. நான் சாப்பிடல சார் அப்படின்னு. எவ்வளவு நாளா சாப்பிடலன்னு கேட்டாரு. அது ஒரு 2 வாரம் இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் வெளியெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தேன், அழைச்சல். மருந்து மாத்திரை நான் இங்க வீட்லயே வச்சுட்டாங்க, எதுவுமே சாப்பிடல அப்படின்னு. சாப்பிடலன்னா ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வரும். நீங்க மருந்து மாத்திரையை விட்டுட்டு அப்புறம் என்ன வருத்தப்படாதீங்க. மாத்திரை பிபி வந்துட்டா ஒருத்தர் தொடர்ச்சியா சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு என்ன சார் தாங்கள் கூறுகிறீர்கள்? இல்ல, இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் மருத்துவம் பார்க்கறத விட்டு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு வரும், இந்த வியாதி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா கண்டுக்கிற வேண்டாம். அதுக்குதான் கடவுள் 2 காது கொடுத்துருக்கான். இதுல வாங்கி இதுல விட்டுட்டு உடம்பு என்ன சொல்லுதோ அதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா போதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நீங்க உங்களை மாதிரியான அறிவுரைகள் அவசியம் மக்களுக்கு தேவை சார். அப்பதான் இந்த மாதிரியான இந்த காட்டுத்தீயான வியாபாரங்கள்லாம் ஒழியும் சார். வீதிக்கு வீதி மெடிக்கலா வச்சிருக்கலாம் இன்னைக்கு. நன்றி சார். நன்றி 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 நன்றி. இன்று ஒரு நாள் கொஞ்சம் நேரம் கூடுதலாக போயிடுது சார். இப்போ ஹீலர் வேல் விஜயன் இருக்காங்க. அவங்க ஹீலர் இந்த துறையிலே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோஹோஸ்ட் கொடுங்க சார்.
ஹீலர் வேல் விஜயன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் வாழ்க வளமுடன் சார். ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு தினமும். இதுல வந்து ஒரு இது ஐயம்தான். இப்போ நம்ம வந்து பசித்து புசி, இது வந்து தாரக மந்திரம் இல்லை, இது வந்து ஒரு தெய்வீக சொல்லு ஐயா. ஆனா இப்போ நம்ம வந்து இந்த கிளாக் வைஸ்ன்னு ஒண்ணு நம்ம இருக்கு நம்ம மருத்துவத்திலேயே. இப்போ பசித்து புசினா இப்போ நமக்கு காலையில வந்து 7:30 to 9 வந்து இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இல்லை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இந்த செரிமானத்தை சரி பண்ணுகின்ற ஒரு ஜூஸ் வந்து இயற்கையாகவே நமக்கு சுரக்குதுன்னு நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து பசித்து புசினும் போது ஒரு ரெகுலரா ஒருத்தர் வந்து ஒரு 10 மணிக்கு மேலதான் அவருக்கு பசி எடுக்குதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து நம்ம உடல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதனால என்ன பின் விளைவுகள் ஏற்படும்? சரிங்க ஐயா, இந்த சந்தேகத்துக்கான விடை வந்து நாளைக்கு நம்ம பேசிக்கிறலாம். நாளையோ இல்ல அடுத்தடுத்து நம்ம பேசிக்கிறலாம். நன்றிங்க, நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க நன்றி, நன்றி.